டெய்லர் அக்கா ட்ரெண்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே நீங்க டெய்லரிங் வச்சு வீடியோ எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. ஏன்னா எங்க அப்பா வந்து டெய்லர் போலான்னு தான் இருக்கா. அப்பாட்டே அப்ளிகேஷன் போடலாமே, அதெல்லாம் தனியா போய் அக்கா கிட்ட கத்துக்கிறது வேற, அப்பா கிட்ட கத்துக்கிறது வேற. இன்னும் 4 வருஷம் தான் எங்க சேனல். அதுக்கப்புறம் கப்பல்ஸ் வீடியோ பாருங்க. இந்த வானொலி கண்டென்ட் இதுவானவொன்னா உள்ள இருக்கிறதெல்லாம் வெளியே வந்துடுறாங்க. ப்ரோ நீங்க கேவா அப்படின்னு கேட்டேன். அதெல்லாம் ஆமா ப்ரோ, ஆனா நீங்க நினைக்க மாட்டீங்களா? இல்ல ஒரு பையனை லவ் பண்ணணும்னு ஒரு ஆசை. அவளுக்கு என் மேல ஏதாவது கோவம் இருந்தா நேர்லயே வந்து மொத்தல காரி துப்பலாம், சண்டை போடலாம். கதவுக்கு பின்னாடி ஏன் ஒளிஞ்சிருக்காரு எனக்கு புரியுது. அந்த கதவு குறுக்கிறதுனால அவகிட்ட சொல்லிட்டு உங்ககிட்ட சொல்றேன் ப்ளீஸ். அவளை ரொம்ப பீஜம் போடு. வணக்கம் மக்கள், திஸ் இஸ் விஜய் பிரகாஷ். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். இன்னைக்கு என் கூட இருக்கிற ஸ்பெஷல் கெஸ்ட் யாரெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நகைச்சுவைகள் டீம் தான் இருக்காங்க. அதாவது நாங்க ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இன்டர்வியூவா பிளான் பண்ணாம ஒரு அட்டி போட்டு எல்லாம் பேசினா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சோம். அந்த மாதிரி ஒரு கேங் கூட தான் இருக்கேன். ஸோ நிறைய விஷயங்கள் அவங்களோட ஃபன்னா பேச போறோம். வாங்க பேசலாம். வணக்கம் எல்லாருக்கும். இந்த சேனல் பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச அந்த டிபில ஒரு 5 பேர் இருப்பாங்க. இப்ப இங்க ஒரு 4 பேர் இருக்கீங்க. ஆனா பர்ஃபார்மன்ஸ் பண்றது 3 பேர் தான் பண்றீங்க. அது என்ன ஒரு காம்பினேஷன், எதனால? இல்ல அப்படி இல்ல, அவரு இன்னொரு ஃப்ரெண்டு தான். அவரு ஓகே ஃப்ரெண்டு தான். அவர் எப்பயாச்சும் தேவைப்பட்டா கூப்பிடுவோம். ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா கேரக்டர் தேவைப்பட்டா அதை கூப்பிடுவோம். விக்ரம்ல ஒரு சூர்யா மாதிரி கேமியோ ரோல்ஸ். அந்த அளவுக்கு இது ஆக்சுவலி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஒரு ரீசன் இருக்குல்ல. இப்பெல்லாம் நம்ம பண்ணலாம், நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு ஜாயினா பண்ணி பண்ணலாம். அது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? யார் பண்ணதுலாம் வந்து இவர்தான். அப்படி அன்னைக்கு மதியானம் வந்து கரண்ட் ஆஃப் இவனுக்கு வேலை இல்லாம ஒரு குரூப் கிரியேட் பண்ணி யூடியூப் சேனல் சொல்லிட்டு எல்லாரையும் போட்டு, ஆனா ஃபர்ஸ்ட் வீடியோ எடுக்கும்போது 10 பேர் இருந்தாங்க ப்ரோ. 10 பேர் வச்சு அங்க இருந்து அந்த ஒரு வீடியோக்கு மட்டும் தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் இங்க டிராவல் ஆனது நாங்க 4 பேர் 5 பேர் ஆகலாம். சரி, ஆக்சுவலி இப்போ இந்த எய்மா ஒருத்தவங்க வச்சிருப்பாங்கல்ல, இப்போ இந்த இது இப்ப நார்மல் ஆயிடுச்சு. இன்ஸ்டாகிராம்ல நடிக்க வந்தோம்னா அந்த நடிப்போட விஷயத்த காட்டும் போது ஓகேப்பா சினிமாங்கிற வாய்ப்புங்கிறது தான் ஒரு ஹையர் கோலா இருக்கும். அந்த ஒரு ஹையர் கோலுக்கு தான் எல்லாம் ஓடுறீங்களா, இல்ல வேற ஏதாவது ரீசன்ஸ் இருக்கா? அப்படிலாம் ஒன்னும் யாரும் யோசிக்கல. இந்த மாதிரி யாரும் யோசிக்கல. இதுலயே இன்னும் ரீச் ஆனா நல்லா இருக்கும். மெயின் இதுலதான் போக்கஸ். இதுலதான் சினிமா அப்படின்லாம் இல்ல. ரைட்டா, அவர் பார்க்க மிஸ்டர் பீன் மாதிரி இருக்காருப்பா. அது மாதிரி மாநகரம் ஸ்ரீ மாதிரி ஸ்ரீயோட லுக் எல்லாம் நிறைய சொல்லி என்ன பார்த்தா ஐடியா இருக்கு. டெய்லர் அக்கா ட்ரெண்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே நீங்க டெய்லரிங் வச்சு வீடியோ எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. அது எப்படி? அது ஆக்சுவலா அந்த டைம்ல என்ன மாதிரி ஐடியால அதை ஸ்டார்ட் பண்ணீங்க? ஏன்னா எங்க அப்பா வந்து டெய்லர். ஓகே, அவருடைய ப்ரொஃபஷன் வச்சு அவர் என்னென்னலாம் பண்றாருன்றது கொஞ்சம் ஐடியாஸ் இருந்தது. ஸோ அதை வச்சு ஒரு வீடியோ பண்ணுவோம். இவங்க அப்பா வந்து போஸ்ட்மேன், அதை வச்சு ஏதாச்சும் பண்ணுவோன்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம். ஆனா அது பண்ணல. கொரியரா மாறிச்சு. கொஞ்சம் இப்ப நீங்க வந்துருந்தீங்கன்னா எல்லாரும் வந்து இப்போ டெய்லர் அக்காவோட மிங்கிள் பண்ணி விட்டுருப்பாங்க. டெய்லர் அக்காவை பார்த்து வந்திருக்காங்கப்பா அப்படின்னு. சோ டெய்லர் அக்காக்கான இன்ஸ்பிரேஷனே வந்து இங்கதான் போலான்னு தான் இருக்கா. அப்பாட்டே அப்ளிகேஷன் போடலாமே, அதெல்லாம் தனியா போய் அப்பா கத்துக்கிறது வேற, அப்பா கிட்ட அது எல்லாரும் போட்டுதான் இருக்காங்க. உங்களோட வீடியோ வந்து ஸ்ட்ரெஸ் பஸ்டரா இருக்கு. யாராவது ஒருத்தங்க அந்த மாதிரி மனசு வந்து பேசுறது யாருக்காவது ஞாபகம் இருக்கிற விஷயம்? ஒருத்தவங்களுக்கு வந்து பிரெக்னெண்டா இருந்தாங்க. 5 months பேபி வந்து அபார்ட் ஆயிடுச்சு, கீழே விழுந்து இதுவாகி. அந்த டைம்ல தான் நாங்க கொஞ்சம் ரீச் ஆன டைம். அவங்க அதுல இருந்து வெளியே வர்றதுக்கே வந்து உங்க சேனல் பார்த்தா நான் வந்து இதுவானேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்கிட்ட வந்து. இதெல்லாம் ஒரு மாதிரி நாங்க எதுவுமே எதிர்பார்க்காம ஒண்ணு பண்றோம். ஆனா இது மாதிரிலாம் ஒரு ரிசீவ் பண்றாங்கன்னும் போது தான் ரொம்ப ஒரு மாதிரி அதுல என்ன புரியவே அதையுமே சொல்லும் போது ரொம்ப இதுவா இருக்கு. நம்ம ஆஃப் த கேமரால பேசும்போது சத்யாவோட பெர்ஃபார்மன்ஸ் நம்ம அண்ணா சூப்பரா ரீக்ரியேட் பண்ணுவாரு அப்படின்னாங்க. கமல் சார் நம்ம சொல்லி கமல்னு சொல்ல அவர் ஆக்டர் தான். அவளுக்கு என் மேல ஏதாவது கோவம் இருந்தா நேர்லயே வந்து மொத்தல காரி துப்பலாம், சண்டை போடலாம். கதவுக்கு பின்னாடி ஏன் ஒளிஞ்சிருக்கான்னு எனக்கு புரியுது. அந்த கதவு குறுக்கிறதுனால அவகிட்ட சொல்லிட்டு உங்ககிட்ட சொல்றேன் ப்ளீஸ். அவளை ரொம்ப பீஜம் போடு. சூப்பர் ஸ்டார் யாருக்குங்க உள்ள ஆவி உள்ள இறங்குது. பாட்டுக்கு ஆட சொல்ல
காலையில கட்டி கைமா திரும்பி புள்ளிய காப்பாத்தி சைக்கிள் கொடுக்குறப்போ பரோட்டக்காரருக்கு போட்டு சின்ன குழந்தாக கூட அண்ணே நீங்க ரஜினி இப்படி உள்ள இறங்காதுக்கு பின்னாடி போயிட்டீங்க டக்குனு ரஜினி ஷூட்டிங் போயிரு. டக்குனு ரஜினி வருவாரு. கமல் இப்படிதான் போயிடுது ஒரு வீடியோ. அதுதான் வந்து நல்லா போயிடுது வீடியோ. அப்பதான் ஆன் பண்றாரு. இந்த மாதிரி ஒரு வீடியோ போயின்னு இருக்குது. நல்லா ஒரு 5 நிமிஷம் மாத்தி மாத்தி பர்ஃபார்மன்ஸ் பின்றாங்க. லைட் மட்டும் இருக்கு வீடியோ ரெக்கார்ட் ஆகுது போகுது சொல்லிட்டு எத்தனை அதுக்கப்புறம் பார்த்தா வேலை 000 இருக்கு. ரெக்கார்ட் ஆகல. அப்பதான் ரெக்கார்ட் பண்றாரு. ஆஃப் பண்ணிட்ட பையிலே நானே பண்ணல. நிறைய பேருக்கு ஹிட் ஆகுது சரக்கு வச்சு வர கான்செப்ட். ரொம்ப ரிலேட் பண்ணிக்கிறாங்க. இப்ப ஒரு கல்யாண வீடியோ போட்டிருந்தீங்க. கல்யாணத்தை போய் மாப்பிள்ளைட்டு அந்த சரக்கு எப்படி வாங்குறாங்க, அவங்க ஃப்ரெண்டு கிட்ட கோடு வேர்டு சொல்லி வாங்குறது, சரக்கு அடிச்சுட்டு வேற டைரக்ஷன்ல நடக்கிறது. ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு இன்ஸ்பிரேஷன் சொன்னீங்க. இதுக்கு யாரு இன்ஸ்பிரேஷன்? இன்ஸ்பிரேஷன் இல்ல, ஒரு சரக்கு யாருமே சரக்கு அடிக்க மாட்டோம். சரக்கு அடிக்கும் கூட இருப்போம். அவங்கள காப்பாத்தி கூட்டும்போது வீட்டுக்கு கூட்டும்போது ஒருத்தர் எல்லா குரூப்லயும் ஒருத்தர் இருப்பான். ஆமா, அந்த மாதிரி ஆளுங்க நாங்க. அதனால எங்களுக்கு அவங்க என்னென்ன பண்ணுவாங்கன்னு தெரியும். அதெல்லாம் கொஞ்சம் கேட்ச் பண்ணி வச்சுட்டு அதை வந்து போடுறதுதான். ஸ்டார்டிங்ல அந்த மாதிரி வீடியோஸ் தான். அதை வச்சு ஒரு சண்டே ஒருத்தன் குடிச்சானா அவன் எப்படி இருப்பான் அப்படின்றதான் கான்செப்ட். அதை ஒரு வாட்டி ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் வீடியோ அப்படிதான். அதுல இருந்து அப்படி அப்படியே போக போக அது ரிப்பீட்டடா பண்ண அதுலயே இம்ப்ரூவ்ஸ் ஆகி இப்போ எக்ஸ்பர்ட் ஆயிட்டாரு. கரெக்டே ஒரு ஆயிட்டாங்க. யாராவது இது சொன்னாலுமே நம்ப மாட்டாங்கல்ல. ஆமா, சரக்கு அடிக்க மாட்டேப்பா அப்படின்னா உங்க வீட்லயே இந்த கண்டென்ட்ல பார்த்ததுக்கு அப்புறம் கேட்க உண்மையிலே சரக்கு வச்சு தான் நடிக்கிறானோ அப்படின்லாம் அந்த மாதிரி கேட்பாங்க. இந்த இன்ஸ்டாகிராம் கண்டென்ட்லாம் வந்துட்டு எனக்கு நிறைய விஷயங்கள் இப்ப இருக்கிறதுல ஒரு சில உடன்பாடுகள் இல்லாத விஷயங்கள் நான் சொல்றேன். சேலஞ்ச் வீடியோஸ்ங்கிற ஒரு சில விஷயத்த பண்றாங்க. இத பண்ணா இப்படி இதை சொல்லு அதுன்னு. இந்த மாதிரி சேலஞ்ச் வீடியோஸ் கண்டென்ட் வந்து சம்பந்தம் இல்லாம போறதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? இந்த இன்ஸ்டாகிராம் ஆடியன்ஸே டிவியேட் ஆகிறதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? ஆக்சுவலா அவங்கள ட்ரோல் பண்றது அத்தனை கண்டென்ட்ல இருக்கு எங்களுக்கு. அவங்க ஃபாலோவர்ஸ் பண்றாங்க இல்லையா, கமெண்ட் பண்ணாங்க, அவங்க ஸ்டாப் பண்ணிட்டாவே போதும் நினைக்கிறேன். இல்ல அவங்க சாப்பிட்டாலே எனக்கு தெரிஞ்சு யாருமே வந்து ஒரு சில கமெண்ட்ல பண்ணவே மாட்டாங்க. இவங்களை தூக்குங்க அவங்கள தூக்குங்க பண்றாங்க. ரொம்ப பேர்ட் வெட்ஸா பண்றாங்க. அதெல்லாம் வந்து அவங்க கமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா அவங்க கமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா அவங்க கமெண்ட்ஸ்க்கு தனியா ஆடியன்ஸ் இருப்பாங்க. சொல்லுங்க யாரு நானும் அதே மைண்ட் செட்ல தான் சொன்னேன். அவங்க கெட்ட வார்த்தை பேசுறாங்க. ஓகே வீடியோல கமெண்ட்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு. ஆமா, அவங்க கமெண்ட்ஸ்லாம் நல்லா ஜாலியா நீ பாத்துறீங்க. அந்த கமெண்ட் அது பண்ணியா இருக்கும். அது ஸ்ட்ரெஸ் பஸ்டரா இருக்கும். ஆமா, அவங்க வீடியோ ஸ்ட்ரெஸ் ஆயிருல அவங்க பாக்கும்போது. உள்ள போனாலே ஃபர்ஸ்ட்ல வந்து வாங்க கமெண்ட்ஸ் பார்க்க ஓடியாங்க. இன்ஸ்டாகிராம் ராங் கமெண்ட் செக்ஷன் அந்த மாதிரி ரீல் ராங். ஆமா, கமெண்ட் செக்ஷன் அந்த மாதிரி. ஒரு இன்ஃப்ளூயன்சர்ஸா ஒரு கண்டென்ட் கிரியேட்டர்ஸா எந்த அளவு நமக்கு வந்து ரெஸ்பான்சிபிள் இருக்கணும்னு நினைக்கிறீங்க? ஒரு சொசைட்டி ரெஸ்பான்சிபிள்ங்கிறது எந்த அளவு இருக்கணும்? மோஸ்ட்லி இந்த மாதிரி எங்களுக்கே நிறைய ப்ரொமோஷன் வரும். கேம் லிங்க் அதெல்லாம் மேக்ஸிமம் தருவோம். அவங்களே நாங்க ரிப்ளை பண்ண மாட்டோம். அவனே பேரம் பேசுவான். 20, 30, 40, 50 இயர்லி பேக்கேஜ்லாம் இருக்கு ப்ரோ. சாரி பிரதர், இயர்லி பேக்கேஜ்ல நீங்க ரீல்ல பாத்துருப்பீங்க. எங்களுக்கு டிஎம்ஸ்ல வந்திருக்கு. லாக்ஸ்ல போய்க்கலாம் பிரதர். வாரத்துக்கு ஒரு வாரம் நீங்க போட்டா போதும், ஒரு ரீல்ஸ் போட்டா போதும். அந்த மாதிரி 50K நிறைய அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுவீங்க. ஆமா, அவனுக்கு பண்ணுவானுங்க, அவரு எடுக்கலாம் இவருக்கு பண்ணுவாங்க, இவரு எடுக்கலாம் எனக்கு பண்ணுவானுங்க, மாத்தி வருவாங்க. ஆமா, நம்ம பேசினா கூட பேரம் பேசலாம். பேச மாட்டோம். அவனே 20K அவனே 30K அவனே துண்டு போட்டு அவனே பேரம் பேசிட்டு அவனே அந்த கேம்பிங் விஷயம் நான் கையே கொடுக்கலடா, நீ எங்கடா பேரம் பேசுற? ஆனா மேக்ஸிமம் ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் பண்றது உண்டுல. ரொம்ப ரேர். நாங்க இதுக்குமே 1 வருஷம் அதான் 5 அவ்வளவுதான் மேக்ஸிமம். இது எவ்வளவு இது ஏன்னா இது ரீசெண்ட் டைம்ஸ்ல ஒரு டாக்காவே போச்சு. இன்ஸ்டாகிராம்ல ஒரு டாக் ஷோலயே கூட சரி பாத்துருக்கேன். இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து ரெஸ்பான்சிபிளா இருக்கணுங்கிறத வச்சு இங்க வந்து இன்ஸ்டாகிராம்ல இருந்து இன்டர்வியூ கொடுத்த நிறைய பேருமே தவறான நிறைய ப்ரொமோஷன்ஸ் பண்ணதை நான் கேள்வி கேட்டிருக்கேன். ஸோ மேக்ஸிமம் உங்களோட ப்ரொமோஷனா பார்த்தேன் இல்லை, எந்த அளவு ரெஸ்பான்சிபிளா இருக்கணும்னு நினைக்கிறீங்க? அது எவ்வளவு முக்கியம் நினைக்கிறீங்க? அதான் அந்த சீட்டிங் கேம்ஸ், இந்த மணி ஏர்ன் பண்ற அந்த மாதிரி கேம்ஸ் எதுவும் பண்ணக்கூடாது. மக்கள் பணம் போட்டு ஏமாற இது எதுவுமே நாங்க பண்ண மாட்டோம். ஷாப்ஸ் அது மாதிரி இருந்தா பண்ணலாம். போட்டோ ஃப்ரேம் பண்ணிடுறாங்க. அந்த ஆன்லைன்ல கிஃப்ட்ஸ் அது மாதிரி எல்லாம் பண்ணலாம் அப்படின்னா ப்ரொமோஷனே பண்ணாம இருக்க முடியாது. எங்களுக்கும் எதனா தேவைகள் இருக்கும் அந்த மாதிரி இருக்குல்ல. ஓகே, அது அந்த மாதிரி பண்ணாலே ரொம்ப ஹேட்டர்ஸ் வந்துறாங்க. நீங்களும் இந்த மாதிரி ப்ரொமோஷன் இறங்கிட்டீங்களா? அந்த மாதிரி என்னடா டே இதனால தான் அவங்க பண்ண முடியும், இதெல்லாம் பண்ண முடியும், அவங்க சம்பாதிக்க தேவை இல்லையா, பாக்கலாம் பிடிக்கலாம் தள்ளி விட்டு போறா அப்படின்ற மாதிரிலாம் இருக்கு. அதுக்கும் சப்போர்ட் பண்றாங்க. அதெல்லாம் பிரச்சனை அதெல்லாம் தெரியல எப்படின்னு. அது அப்பாஸ் எனக்கு ஒண்ணும் புரியல. இப்போ வந்து ஃபாலோவர்ஸ் உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டுதான். நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி உங்களோட ஃபாலோவர்ஸ் வந்து நம்ம ஒரு சில கேள்விகள் வாங்கி அவங்க என்ன கேட்க போறாங்கிறத தெரிஞ்சுக்க போறோம். அவங்க என்னென்ன கேள்விகள் கேட்டிருக்காங்கன்னு பாக்கலாமா? கேட்டுருக்காங்களா? அப்ப இந்த ஸ்கூல் கிரஷ் உங்களுக்கு எல்லாம் இருந்திருப்பாங்கல்ல? நான் 10th வரைக்கும், இவன் 12th வரைக்குமே பாய்ஸ் ஸ்கூல்ல படிச்சான். 10th வரைக்கும் பாய்ஸ் ஸ்கூல்ல
சேர்ந்தேன். 11th தான் கோயில்ல போய் சேர்ந்தேன். அப்பயே அதுல புடிச்சிட்டா. ஒரு பயம். ஆனா கிரஷ்ங்க யாருமே இல்ல. பிடிக்கும் பாப்பேன். ரஷ்யா லவர் தான். அண்ணா அந்த சாரி அண்ணா அந்த கமெண்ட்டுக்கு தான் வராரு. மாப்பிள்ளைக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்ல, அதுலயே இருக்காரு அவரு. அப்ப உங்களுக்கு அந்த மாதிரி தானே? கிரஷுக்கு வாய்ப்பு இல்லை, எல்லாருமே பாய்ஸ் ஸ்கூல்ல படிச்சோம். நீங்க 12th வரைக்கும் பாய்ஸ் ஸ்கூல். ரைட். கப்பிள்ஸ் வீடியோலாலே இப்பெல்லாம் பயமா இருக்குண்ணே. இது என்ன தெரியல, இது கல்யாணம் பண்றவங்க எல்லாருமே வந்து இப்பெல்லாம் கப்பிள் வீடியோ பண்றதுக்காகவே கல்யாணம் ஆமா, இன்னும் பண்றாங்க. இன்னும் 4 வருஷம் தான் எங்க சேனல். அதுக்கப்புறம் கப்பல்ஸ் வீடியோ மாட்டோம். ஆமா. 2 பேரும் தானா? இல்ல இல்ல இல்ல. அவர் தனியா பண்ணுவாரு, இவர் தனியா பண்ணுவாரு. நான் டக்குனு கொஞ்சம் பயந்துட்டேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. ஆல்ரெடி கப்பல்ஸ் விளாக்லாம் பண்ணதான் இருக்கா சைடுல. எங்களுக்கு தெரியல. இல்ல ஒரு ரீல்ஸ் பண்ணனும்னு சொல்லுவாங்க. ஓகே பண்ணலாம் அப்படி. அந்த மாதிரி அவங்க கேக்குறது வீடியோ இது ஆல்ரெடி சேனல் இருக்கு, ரெடி எல்லாம் பண்ணிட்டான். கல்யாணம் மட்டும் தான் பெண்டிங். இப்பெல்லாம் லவ் பண்ணும்போது ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. பைக்ல ஒருத்தர் உட்காந்துருக்காரு, அவங்க வராங்க, அப்படி பேசிக்கிறாங்க, இங்க இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க. கண்டென்ட் கிரியேட் பண்ணி பண்றாங்க. மைக் ஹெல்மெட்ல கேமரா வச்சு அப்படியே இதோ உங்களுக்காக நீங்க ரெடியா இருக்கீங்க. அது மாதிரி இருக்குன்னு சொல்ல வரேன். ஒருத்தர் இங்க வந்தாரு, அவரோட அதிகபட்ச லைஃப் கோலே கல்யாணம் பண்றவங்கிறது தான். எனக்கு அவர் இன்டர்வியூ எடுக்கும்போது, அவர் இன்டர்வியூல சேலஞ்ச் வீடியோ பண்றவரு வந்துட்டு என்கிட்ட அதிகபட்சமா அவரோட எய்ம் சொன்னது கல்யாணம் பண்ணுங்கிறாரு. நான் கேக்குறேன், கல்யாணம் பண்ணி என்ன பண்ண போறேன்? கப்பல் வீடியோ ஆரம்பிப்படல அப்படிங்கிறாரு. அந்த அவர் வந்து சொல்றாரு கப்பல் வீடியோ ஆரம்பிக்கணும்ல. கப்பல் வீடியோ ஆரம்பிச்சு, அட என்னங்க ப்ரோ நீங்க சும்மா தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. கப்பல் வீடியோ எல்லாம் ஆரம்பிச்சேன்னா அப்போ சரி ஓகே என்கேஜ்மெண்ட் பண்ண போறீங்க, அப்ப அந்த பிள்ளைக்கு பிடிக்காதுன்னா கல்யாணமே வேண்டாம்னு சொல்லி ஒரு கட்டத்துல கண்டென்ட் எங்க இருந்தது, இப்ப எங்க இருக்கு பாருங்க. கண்டென்ட்டோட தரமே டோட்டலா மாறிடுச்சு. அவரு குழந்தைதான். இப்போ அந்த ஃபாலோவர்ஸ்க்கு வந்து உங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் இருக்குல்ல, அவங்களுக்கு ஏதாவது இந்த மீட் பண்றது இல்ல அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்றதெல்லாம் பண்ணிருக்கீங்களா? சும்மா தெரிஞ்சுக்கலாம். நாங்களே உதவி கேட்கற நிலையில தான் நாங்களே இருக்கோம். 5000 ரூபா இருந்தா அனுப்பி விடுறோம். என்னோட ஜிபே நம்பர் அனுப்புறேன். 4 ரூபாய் வச்சு போயிட்டு வந்தாங்க. இப்ப என்னோட பேங்க் பேலன்ஸ் பார்த்தா 1 ரூபாய். ஏன் இப்ப எல்லாம் காமெடி வீடியோவே போட மாட்டீங்கன்னு கேட்டிருக்காரு. புரியல. இல்ல ஒருவேளை காயறாங்க போல. உண்மையுமே கேட்டிருக்காரு. அதான் இவங்கலாம் காயறாங்க. ஒருவேளை 8 மில்லியன் வியூஸ் போனதெல்லாம் சும்மாவா? நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் காமெடி பண்றோம். ப்ரோ உங்க டீம்ல ஜாயின் பண்ண என்ன பண்றாரு? அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு ரெஸ்யூம் எடுக்கிறது கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஊடகங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல. என்னைய கேமரால இவனுங்க லாஸ்ட்ல தான் எடுத்து என்னப்பா அவ்வளவுதான் டைலாக். என்ன பண்றது தெரியல. நீங்க வந்தீங்கன்னா சும்மா தான் நின்னு வீடியோ பண்ணணும். சும்மா நீங்க ஒரு வீடியோ பண்ணணும். மட்டும் பாத்தீங்களா நீங்க? சும்மா நிக்கிறேன்னு வந்து ஒருத்தன் கேட்டான், டேய் ஆல்ரெடி ஒருத்தன் நடிச்சிட்டு அந்த கேரக்டர் எனக்கு குடுறா, டேய் அவனே சும்மா தான் நிக்கிறான், அதை எனக்குறா நான் பண்றேன். வானொலி கண்டென்ட் இதுவானவன உள்ள இருக்கெல்லாம் வெளியே வந்துடுறாங்க. உண்மையில அவனுக்கு அப்படிதான் போல. அதெல்லாம் இப்ப நிறைய வெளியே வருது. இல்ல ஆக்சுவலி உண்மையாவே இருக்காங்களா தெரியல. ஆனா சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ்னால அப்படி மாறுறவங்க இப்ப நிறைய பேர் இருக்காங்க. ஆமா ஆமா. நேத்துக்குள்ள எனக்கு மெசேஜ் பண்ணாங்க. அவர் ஐடி பேரே வந்து கே தான். ஹாய் ப்ரோ நான் சரி நான் ரெஸ்பான்ஸ் பண்ணேன். ஹாய் ப்ரோ சாப்பிட்டீங்களா? லவ் யூ ப்ரோ லவ் யூ சொல்லிட்டே இருந்தாரு. நான் ஒரு லைக் மட்டும் போட்டு வெளிய வந்துட்டேன். ப்ரோ ரிப்ளை பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு சொன்னாரு. சொல்லுங்கன்னு சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு சொன்னேன். இல்ல ப்ரோ நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. நான் கேட்டேன் ப்ரோ நீங்க கே அப்படின்னு கேட்டேன். ஆமா ப்ரோ ஆனா நீங்க நினைக்க மாட்டீங்களா? இல்ல பையனை லவ் பண்ணணும்னு ஒரு ஆசை, அவ்வளவுதான். மத்தபடி வேற எதுவும் கிடையாது. லவ் யூன்னு சொல்லிட்டு சொல்லுங்கன்னு நான் லவ் சொல்லிட்டேன், உங்க லவ் தான் சொல்றேன் சொல்றேன். அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க ப்ரோ இங்க. ஆக்சுவலி உண்மையை சொல்லலாம், ரியாலிட்டியா அந்த மாதிரி இருக்கிறவங்களோட இப்ப ரீசெண்டா ஆர்டிகல் எல்லாம் போட்டுருந்தாங்க. இந்த சோசியல் மீடியா ட்ரெண்டா எடுத்துட்டு மாத்திக்கிறாங்க. வீடியோ பண்றதுக்காக எல்லாம் ஒரு அப்படி எங்களோட டிஎம்ஸ்ல வந்து ஏன் நீங்க அதை பண்ண மாட்டீங்க, அந்த கண்டென்ட் பண்ண மாட்டீங்க அப்படின்னு எல்லாம் கேட்டுருக்காங்க. வானவில் கண்டென்ட்லாம் எங்களுக்கு பிடிக்கல, அதனால பண்ணல. பேரே வேற மாதிரி ஆகிட்டாங்க. ஒரு வானவில்லின் பக்கத்துல இதை விட அந்த பாட்டு கூட பாட முடியல. நான் முன்னாடி இந்த படத்தை போட்டோ போடும்போது அந்த சந்தோஷத்துக்காக நம்ம வானவில் போட்டோ ஆட் பண்ண முடியல. அதை ஆட் பண்ணாலே சும்மா ஒரு பையனை சும்மா கூட ஆட் பண்ண முடியல. போயிட்டு ஆஹா வேலையில ஒரு பாட்டு வரும் ப்ரோ, வானவில் கோர்க்கா அந்த லைன் வச்சிட்டேன். என்ன உடனே வந்து என்ன வானவில் ஆயிட்டே வானவில் ஆயிட்டுன்னு கேட்டாங்க. அந்த நோட்ஸ்ல வச்சிருக்கு. அது வானவில் கோர்க்கலாம். நான் ஏதோ ஒரு பொண்ணை பார்த்து அதுக்கோசம் வச்சா இவனுக்கு என்ன வானவில் ஆகிறாங்க. உங்க காம்போக்குள்ள நார்மலா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தா யாரு ரொம்ப விட்டு கொடுத்து போவாங்க? ஏதாவது சரி பண்ணிக்கலாம்ப்பா அப்படின்னு எல்லாரும் கேங்லயும் ஒருத்தர் இருப்பான், அவன் தான் இந்த சண்டையெல்லாம் சரி பண்ணுவான். ஒவ்வொருத்தர நீ விடுறா அப்படிலாம் இல்ல, மாத்தி மாத்தி ஒருத்தர் தான்.
இப்போ இவங்களுக்குள்ள சண்டை பார்த்தா இவர் யாராவது சொல்லி இது பண்ணி விட்டுருவாரு, எங்களுக்குள்ள யாரா பிரச்சனை தான் இவன் யாரா பேசி அந்த மாதிரி தான். யார் ஆக்சுவலி ஆனா அதிகமா இந்த கேங்ல சண்டை போடுறது? ஏன்னா கேங்ல கண்டிப்பா சண்டை வர வரைக்கும் வந்தது இல்ல. மூவிஸ்ல சான்ஸ் கிடைச்சா டீமா போவீங்களா இல்ல தனியா யாருக்கு வாய்ப்பு வருதோ பரவாயில்லப்பா தனியா யாருக்கு வந்தாலும் போலாம்? தனியா வந்த தனியா வந்திருக்கு இப்போ மூவின்னு வரல. ஷார்ட் ஃபிலிம் ஓ அப்ப பண்றதுக்கு இதெல்லாம் பேசியிருக்கீங்க? ஷார்ட் ஃபிலிம் போயிட்டு இருக்கு, அது குரூப்பா வந்து பைலட் ஃபிலிம் ஒன்று போயிட்டு இருக்கு. சும்மா தான் நடிச்சு விடுறோம், பைசாக்கல இல்ல, சும்மா தான். இப்ப அவனை மட்டும் கூப்பிடுறாங்கன்னா அவன் மட்டும் போறப்போ நாங்க எதுவும் சொல்லி என்னன்னா இது உங்களுக்கு கம்பேர் பண்ணி நிறைய வந்துருக்கு. விஜய் சித்து vlogsக்கு அப்புறம் நீங்க தான் பாருங்க, நீங்க தான் என்னோட ஃபேவரட் ப்ரோ, அந்த ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் அவங்களோட அப்புறம் அந்த மாதிரிலாம் சொல்றாங்க. கம்பேரிசன் எல்லாம் வருதா? இப்போ இவங்க வந்து எங்களோட வீடியோஸ் பார்த்து இது பண்றாங்கன்னு சொல்றாங்க, எங்களோட வீடியோஸ் பார்த்தா எங்களுக்கு அந்த மாதிரி வருது, அவங்க வீடியோஸ் பார்த்தா எங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும். விஜய் ஆமா, நாங்க வெறித்தனமான ஃபேன்ஸ். அவங்க செட் பண்ணிட்டாங்க. இப்ப நம்ம அவங்க எது பண்ணாலுமே நமக்கு சிரிப்பு வரும். அந்த மாதிரி நாங்க செட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறோம். அது பண்றோம், சீக்கிரம் கூடி சீக்கிரம் ஓகே ரெடி ஆயிட்டு. அதெல்லாம் ரொம்ப பெரிய காம்ப்ளிமெண்ட் எங்களுக்கு, அவங்க கூட கம்பேர் பண்ணலாம். அது நிறைய பேர் இப்ப கம்பேர் பண்ணிருக்காங்க. கோபி சாரோட கம்பேர் ஆமா பண்ணுவாங்க. இவங்க ரெண்டு பேர் காம்போக்கு combo கம்பேர் பண்ணிருந்தாங்க. அதே மாதிரி இப்போ அவங்களாம் எங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். அவங்களாம் எனக்கு முதலாவது நகைச்சுவைகள்னே நீங்க கண்டுபிடிச்சிக்கலாம், பரிதாபங்கள் நகைச்சுவைகள். பேர் வச்சதே வந்து அதுல ஆமா அதுல இன்ஸ்பயர் ஆனது தான் பண்ணிடலாம். சோ லாஸ்ட் கேள்வி வந்து கேட்டிருக்காங்க. நடிப்புக்கு வந்தாச்சு, அப்படியே வந்து 4 லட்சம் 4.5 லட்சம் ஃபாலோ வந்தாச்சு. அரசியலா? 2026 அரசுக்கு வந்து தெரியும், நீங்க முக்கியமான கேள்விட்டு அரசியல் தான். அரசியல் கேள்வியா கேட்டிருக்காங்க. அரசியலுக்கு நிறைய பொலிட்டிஷியனா பொலிட்டிஷியன் பொலிட்டிஷியன் அது ஸ்பெல்லிங் கூட நான் தெரியாது. அவனுக்கு இப்ப அந்த போன காமெடி யோசிச்சு வச்சிருக்காரு முன்னாடி. அவனுக்கு போன எலெக்ஷன் என்ன எலெக்ஷனே தெரியாது, வீடியோ ஒன்று போட்டிருப்போம். பொலிட்டிக்கலா எங்க எந்த இன்ட்ரெஸ்டும் இல்ல ப்ரோ. ஆமா சிஎம் சிஎம் எலெக்ஷன் நினைச்சிட்டு இருக்கான், இப்போ ஓட்டு போட்டு. ஆமா உண்மையாலுமே அவரு சிஎம் எலெக்ஷன் தான் இருந்துச்சு. அப்புறம் அவனுக்கு பிஎம் தான் நினைக்கிறது, சிஎம் தான் நினைக்கிறது. என்ன விஜயனாவே அரசியல் கொடுத்துறீங்க, அரசியல் கொடுத்துறது அதான் இல்ல வர என்னடா போயிடும். இன்ட்ரெஸ்ட்லாம் எதுவுமே கிடையாது எங்களுக்கு, பொலிட்டிக்கலா பெருசா இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இல்ல. அந்த பக்கமே போக கூடாதுன்னு யோசிக்கிறோம். ஆனா எனக்கு தெரிஞ்சு அப்ப இவருதான் முதல்ல அரசியல் வருவார் நினைக்கிறேன். இந்த மாதிரி சொல்றவங்க தான் திடீர்னு இது சாத்தியம்னா. ஆமா பிரதர், நல்லா பண்ணோம். அரசியல் தெரிஞ்சு அரசியல் நல்லா பண்ணுவோம். அரசியலுக்கு அடுத்து வரப்போறது உங்களோட போடுறதே தெரியல. ஓ அது அவர் கோடு வேர்டு போட்டிருக்காரு. கோடு அடிப்போம். இப்ப எல்லாத்தையும் கோடுவேர்டு ஆக்கிட்டாங்க, எல்லா வார்த்தையும் தப்பாயிருச்சு. டக்குனு உண்மையாவே அடிச்சிருச்சு. அவருக்கு புரியும், எனக்கு புரியுது, அவனுக்கு புரியாது. அவனுக்கு ஆக்சுவலி செம்ம பண்ணா போச்சு. நான் இன்டர்வியூவா எதிர்பார்க்கல, ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு கேஷுவலான டாக்கா தான் எதிர்பார்த்தேன். நிறைய விஷயங்கள் பேசணும். ஸோ சும்மா ஜாலியா அந்த கமெண்ட் எல்லாம் பார்த்து ஃபன்னா பேசிட்டு இருந்தோம். அதை தாண்டி நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கு. அண்ட் ரொம்ப சந்தோஷம், நீங்களும் அந்த சோஷியலி ரெஸ்பான்சிபிள் விஷயம்லாம் நிறைய பேசுனீங்க. இப்ப இருக்கிற இன்ஃபுளுசர்ஸ் படத்தில் இல்லாத ஒரு விஷயம் உங்ககிட்ட இருக்கு. இன்னும் நிறைய பிளேசஸ் நீங்க போகணும்னு எங்க டீம் சார்பாக வாழ்த்துக்கள். ரொம்ப தேங்க்ஸ். நன்றி.